தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அமித்ஷா வருகை என்பது முதல்வர் ஸ்டாலினை பாதித்துள்ளது என பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் விமர்சனம் செய்துள்ளார். இது தொடர்பாக பாஜக தேசிய மகளிரணி தலைவரும் கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏவுமான வானதி ஸ்ரீனிவாசன் வெளியிட்ட அறிக்கையில், திண்டுக்கல்லில் நடந்த அரசு விழாவில் முதல்வர் ஸ்டாலின் சமீபத்தில் தமிழ்நாடு வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உண்மைக்கு புறம்பாக பேசிவிட்டு சென்றுள்ளார். அவர் அமித்ஷாவா அல்லது அவதூறு ஷாவா என சந்தேகம் உள்ளது. தமிழ்நாட்டில் இந்து சமய நம்பிக்கைகளுக்கும் வழிபாட்டு முறைகளுக்கும் முடிவு கட்டும் வகையில் திமுக செயல்படுகிறது என்று பேசியுள்ளார். திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு சுமார் 4000 கோவில்களுக்கு குடமுழுக்கு செய்துள்ளோம் என்றும் பேசியுள்ளார். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் அதை செயல்படுத்தாமல் அராஜகத்தில் திமுக அரசு ஈடுபட்டது. இதைவிடவா திமுக அரசின் இந்து விரோத போக்கிற்கு உதாரணம் வேண்டும் என்று வானதி கேள்வி எழுப்பியுள்ளார். இந்து கோவில்களின் கும்பாபிஷேகம் முழுக்க முழுக்க ஹிந்து பக்தர்களின் நன்கொடையாலும் காணிக்கையாலும் மட்டுமே நடைபெறுகிறது. கோவில் கும்பாபிஷேகம் நடத்த அறநிலையத்துறைக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டிய நிலைதான் உள்ளது. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் புதிய உற்சவர் சிலைகள் செய்ய பக்தர்களிடம் 312 சவரன் தங்கம் நன்கொடையாக வசூலிக்கப்பட்டும் புதிதாக தயாரித்த உற்சவர் சிலைகளில் துளி கூட தங்கம் இல்லை என்று சென்னை ஐஐடி ஆய்வறிக்கை அம்பலப்படுத்தியுள்ளது. இப்படி கோவில் பணம் கொள்ளை போவதைத்தான் அமித்ஷா அம்பலப்படுத்தினார். அமித்ஷாவின் வருகை முதல்வர் ஸ்டாலினை மிகவும் பாதித்துள்ளது என்று வானதி தெரிவித்துள்ளார். மேலும் அடுத்த முறை அமித்ஷா தமிழ்நாடு வரும்பொழுது அதிமுக பாஜக கூட்டணியில் இணையும் கட்சிகளால் திமுகவுக்கு முடிவு கட்டப்படும் என்றும், இனி வரும் நாட்களில் திமுகவின் கதறல் அதிகமாக இருக்கும் என்றும் வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார்.